எறும்பு கடிக்குது. ஏய் தம்பி, உன்னை எறும்பு போடுவேன்ட்டு சொன்னே, ஏன்டா இன்னும் வாங்கிட்டு வராமலே இருக்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கா. இன்னைக்கு எறும்பு பவுடர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு அது லிப்ஸ்டிக் வேணும்னு கேட்கும். யாரு போய் வாங்கி கொடுக்கறது? விக்கிற விலைவாசியில உனக்கு வாங்கி கொடுத்தே பாதி காசு கரைஞ்சி போகுது. இதுல வேற எறும்புக்கா? முட்டா பையலே, எறும்பு பவுடர்னா என்னன்னு தெரியாம என்னையும் வேற கலாய்க்கிறியா நீ ராஸ்கல்? உன்னைய ஐயோ ஓடிடுறா குமாரு. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க? தெருவில் செல்போனை பார்த்து கொண்டு நடந்தவனை பக்கவாட்டில் யாரோ மோதியதில் தடுமாறி கீழே விழுந்தான். கோபத்தில் அறிவில்லையா, எருமை மாதிரி மேலே மோதுற என திட்டியபடி நிமிர்ந்து பார்த்தான். அங்கே உண்மையில் எருமை தான் நின்று கொண்டிருந்தது. என்னடா இது, இந்த எருமை அந்த எருமைய மோதி விட்டு அந்த எருமைய அறிவில்லையான்னு இந்த எருமை சொல்லுதா? இதுல யார் எருமை யார் மனுஷனு நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து எங்க எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லாத்தையும் அவசரப்பட்டு சொல்லிக்கூடாதீங்க. அப்படி அவசரப்பட்டு சொல்லிப்பீங்க அவ்வளவுதான். இந்த இப்போ என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். அதனால புருஷமாருக பார்த்து சுதானமா இருந்துக்கோங்க. நீங்க பாட்டுல சூதுவது தெரியாம எல்லா கருமத்தையும் ஓப்பனா உளறிவிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இப்படிதான் என்ன மாதிரி என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஏதோ என் அனுபவத்துல இருந்து இதை சொல்றேன். கேக்குறவங்க கேட்டு பொண்டாட்டிட்ட கவனமா நடந்துக்கும். என்னது ஒரு இங்கிலீஷ்காரன் நம்ம கடைக்கு வர மாதிரி இருக்குது. ஹலோ ஹலோ சாரு, which country you are? Me, I am from England. Oh, இங்கிலாந்தா? Hello, what is this? This is தயிர் சாரு. What is தயிர்? ஏன்னா இது வாத்து கோழி அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன்ட்டு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? This is milk. This milk sleep at night and morning become tight. You say தயிர். Oh, is it? yes. யார்கிட்ட நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம்ல. என்னது வர வர நம்மள யாரு திட்டினாலும் கோவமே வரமாட்டேங்குது. ஒருவேளை இதுதான் மெச்சூரிட்டியா, இல்ல சூடு சொரணை இல்லாம போயிடுச்சா? என்னவா இருக்கும்? யாண்டி மங்கலம் காலையில் ஒரு மாதிரியா இருக்கிறா, என்னாச்சு? அத உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடு. அதானா நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்ப என்ன விஷயம் சொல்லுடி. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி சொல்லாட்டி போடி. அது சரி, என்ன பத்தி தான் உனக்கு அக்கறையே இல்லையே. என்னடா இது, நமக்கு மட்டும் நைட்டு தூக்கமே வரமாட்டேங்கிறது ஏன்னு தெரியாம இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, உள்ளத்துல நல்லா உள்ள இருக்கிறவங்களுக்கு தூக்கமே வராதான். இது தெரியாம நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன். ராசத்தி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்ரா குமாரு? இந்த கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது யாரை பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் ஏடா கூடமா கேட்க தோணுமா? உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் ஐயாவுடைய ஞானம். நம்மளை விட இவனுக்கு எவ்வளவு அறிவா அப்படின்னு என்னை பார்த்து உனக்கு பொறாம. அதனாலதான் நீ என்னை இப்படி பேசுற. தண்ணீருக்கு தகராறாம், பிள்ளை மட்டும் 16. ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமையா நாங்களும் சொல்வோம்ல. காலையில் எழுந்தது காப்பி கேட்டேன், காப்பியை இல்லாட்டி டீயை கேட்டேன், இரண்டுமே இல்லாட்டி அது கேட்டேன். அலெக்ஸ் இல்லாட்டி போன்விட்டா கேட்டேன், போன்விட்டா இல்லாட்டி பூஸ்டை கேட்டேன், பூஸ்டும் இல்லாட்டி காம்ரான் கேட்டேன், காம்ரான் இல்லாட்டி மயிலுவா கேட்டேன், மயிலுவா இல்லாட்டி மால்டவா கேட்டேன். ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடித்திட கேட்டேன், ஒரு வாரி குடித்திட சுடு தண்ணி கேட்டேன், பண்டை விளக்கிட பிரஷை கேட்டேன், பிரஷின் மேனே பேஸ்டை கேட்டேன், பேஸ்டும் இல்லாட்டி க்ளோஸ் அப் கேட்டேன், க்ளோஸ் அப் இல்லாட்டி பெப்சுலன் கேட்டேன், பெப்சுலன் இல்லாட்டி விம்கோ கேட்டேன்,
கேட்டேன் பின் கோயிலாட்டி பல்பொடி கேட்டேன். ஏம்மா ஐயோ எப்படிதான் எஸ்பிபி 40,000 பாட்டு மேலே பாடினாரோ என்ன ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள என் கதை முடிஞ்சு. நல்லா கேட்டுக்க, இன்னும் ஒரு தடவை இந்த கர்வீஸ் பண்ற குறும்பையும் அலும்பையும் அந்த ஓனர் கிட்ட போட்டு கொடுத்த உன் கண்ணாமூலி ரெண்டையும் புட்டிங்கி கேட்டராக்ட் குழம்பு வச்சிருவந்தா. என்னது கேட்டராக்ட் குழம்பா? அதை வச்சு சர்ஜரி தானே பண்ணுவாங்க, நான் அதை வச்சு ஜாங்கரியே பண்ணுவேன். டாக்டர் எனக்கு முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வருது டாக்டர். எவ்வளவு நாளா இந்த மாதிரி வருது? எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வருது? கொஞ்சம் டீட்டெயில் தான் சொல்லுங்க. முந்தா எப்பப்பனா ரொம்ப கேட்டுட்டு இருக்காத, சும்மா சொன்னதுக்கான டெஸ்ட்டை மட்டும் எடு, ஓகேவா? என்னங்க டாக்டருங்கிற மரியாதை கூட இல்லாம இப்படி திட்டுறீங்க? சாரி டாக்டர், சாரி டாக்டர், தெரியாம கோவப்பட்டேன். இந்த மாதிரி தான் டாக்டர் அப்ப பத்தி திடீர்னு கோவப்பட்டு பேசுறேன். இதுக்கு என்ன டாக்டர் பண்றது? சொல்றேன், உங்களுக்கு வேற நல்லா பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா ஏதாவது முடிவு பண்ணுவோம். எனக்கு அடிக்கடி வயிற்று வலிக்குது டாக்டர். வயிற்று வலிக்குதா? யூரின்லாம் நல்லா போகுதா? தண்ணியெல்லாம் நிறைய குடிக்கிறீங்களா? தண்ணியெல்லாம் நல்லா குடிக்கிறேன் டாக்டர், யூரின்லாம் நல்லா போகுது. யூரின் போகும்போது எரியுதா? தெரியல டாக்டர், நாளைக்கு போகும்போது வேணா செக் பண்றேன். தீப்பெட்டி எடுத்து பத்த வச்சு பாக்குறேன் எரியுதா எரியலையான்ட்டு. எருமை எருமை எனக்குனே ஒழுங்காரா உண்டோ வந்து சேரான் பாரு. வேற என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? சொல்லி தொலை சீக்கிரம். அடிக்கடி எல்லா விஷயமும் மறந்துடுது. ஆமா, நான் ஏன் இங்க வந்து உக்காந்துருக்கேன்? நீங்க யாரு? நான் ஏன் உங்ககிட்ட இதுக்காக பேசிட்டு இருக்கேன்? ஓ அப்படியா? நான் தான் உங்களை செக் பண்ற டாக்டர். உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு போல. இருங்க, நல்லா மருந்தா எழுதி தரேன் உங்களுக்கு. நல்ல குணமாகறா மருந்தா பார்த்து எழுதி கொடுங்க டாக்டர். ஒருவேளை மருந்து தான் சாப்பிடணுமா? எல்லா நோயும் ஒரே நேரத்துல குணமாயிடணும், ஓகேவா? நீங்க பாட்டுக்கு மறந்துட்டு வேற ஏதாவது மாத்திரை வேற ஏதாவது மருந்து எழுதி கொடுத்துடாதீங்க. என்னது? உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு வேளை மருந்து தான் சாப்பிடணும், அதுவும் ஒரு நாள் தான் சாப்பிடணும். உனக்கு எல்லா நோயும் அந்த ஒரு வேளை மருந்துலயே சரியாயிடணும், அப்படிதானே? இரு உனக்கு நல்ல பூச்சி மருந்தா எழுதி தரேன், போய் வாங்கி சாப்பிட்டு நீனே போய் சுடுகாட்டில் படுத்துக்க. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எந்திரிச்சு போடா வேண. உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தான் மென்டல் டார்ச்சர் ஆகுது. நான் எந்த நல்ல டாக்டரை பார்த்து மருந்து வாங்க போறேன்னு எனக்கே தெரியாதா? ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அந்த பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல யாராவது செத்து போனா அங்க பேய் இருக்குது அந்த பக்கம் போவாத அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதுவே நம்ம வீட்டுல யாராவது செத்து போயிட்டா அவங்க சாமி கன்னத்துல போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி இதாவது பரவாயில்லங்களா. அடுத்தவங்க வீட்டுல கஷ்டம் வந்தா அது அவங்க செஞ்ச பாவம், அதனாலதான் அவங்களுக்கு இப்படி வந்திருக்குதுங்கிறாங்க. அதே நம்ம வீட்டுல கஷ்டம் வந்தா இது கடவுளுடைய சோதனை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா நியாயம்? அடுத்த வீட்டுக்கு ஒரு நியாயம், இந்த தான் வீட்டுக்கு ஒரு நியாயம். தனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நல்லா இருக்குதுடா உங்க நியாயம். ராசத்தி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன டவுட்ரா குமாரு? இந்த கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கடிகாரம் கண்டுபிடிக்கும் போது யார பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படிதான் ஏடா கூடமா கேட்க தோணுமா?
உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் ஐயாவுடைய ஞானம். நம்மளை விட இவனுக்கு எவ்வளவு அறிவா அப்படின்னு என்னை பார்த்து உனக்கு பொறாம. அதனாலதான் நீ என்னை இப்படி பேசுற. தண்ணீருக்கு தகராறாம், பிள்ளை மட்டும் 16. ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமையா. நாங்களும் சொல்வோம்ல. ஹலோ மிஸ், இந்த கரும்பு நான் எடுத்துக்கிறேன். என் ஓனர் எனக்கு வாங்கி தரமாட்டேங்கிறான். சரியா? இன்னைக்கு நான் இந்த கரும்பு எடுத்துக்கிட்டு போறேன். நாளைக்கு வந்து காசு கொடுத்துறேன். சரியா? டேய் காசை கொடுத்துட்டு போடா. டேய் எங்க ஓடுற? ஏய் அட போமா, காசும் இல்ல பாசும் என்கிட்ட இல்ல. வட்டடை மாப்பிள்ளை தேனியில இருந்து சேகரு வட்டா. இன்றைக்கான வாழ்க்கை தத்துவம். தோல்வி காணாத மனிதன் முழு மனிதன் அல்ல என்றார் அறிஞர் அரிஸ்டாட்டில். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதீர்கள். கடவுள் மீதும் உங்கள் திறமையின் மீதும் முழு நம்பிக்கை வைத்தால் துன்பங்களை முறியடித்து வெற்றியை எட்டுவது நிச்சயம். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பக்குவம் ஏற்பட்டால் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணம் செய்ய அது வழிவகுக்கும். நிச்சயம் நன்மையை பெறலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பப்பா, இந்த மனுஷங்க ரொம்ப மோசம்டா. ஏன்டா அப்படி சொல்ற? பின் என்னடா, அவன் பிள்ளை ஓடி போனதுக்கு அவளை திட்ட வேண்டியதானே? அத விட்டுட்டு என்னைய போய் இழுக்கிறான். உன்னை என்னடா இழுத்தான்? ஓடுதாளி கழுதுன்னு என்னைய திட்டுறான்டா. மாப்பிள்ள, இதாவது பரவாயில்லடா. அந்த வீட்டுல அவன் புருஷக்காரன் குடிச்சிட்டு வரவனா பொண்டாட்டி அவனை திட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு குடிகார நாயேன்னு என்னை திட்டுறாடா. நான் என்னமோ குடிச்சிட்டு வந்த மாதிரி. எந்த விதத்துல நான் நியாயம்? எதுக்கெடுத்தாலும் இந்த மனுஷங்க நம்மளும் இழுக்கிறானுங்க. நாம என்னைக்காவது இந்த மனுஷங்களை நாம திட்டிருக்கிறோமாடா? இவனுங்க மட்டும் ஏன்டா நம்மளை இழுக்கிறாங்க? இதுக்காகவே நம்ம ப்ளூ கிராஸ்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கேஸ் போடணும்டா. மான நஷ்ட வழக்கு போட்டாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. சரியா நைட்ல தூக்கம் வராம இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள்ல ஒருத்தவங்களா இருப்பீங்க. இந்த பெண்களுக்கு லவ் நினைச்சு தூக்கம் வராது. அதே பாய்ஸ் பாருங்க, லைஃப் நினைச்சு தூக்கம் வராது. ஆனா எனக்கு மட்டும் மதிய தூங்கிட்டேன், அதான் இப்போ தூக்கம் வரல. ஹலோ அமேசானா? தயவு செஞ்சு எங்க அம்மாவையும் அப்பாவையும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஏபிசிடி படி, ரைம்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர். எங்க வா, ஓ மனக்கவலைய போக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கூமாப்பட்டியில போய் ஒரு குளியலை போட்டினா எல்லாம் சரி வரும். என்னது, கூமாப்பட்டியில போய் குளியலை போடணுமா? அதுக்கு ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? கூமாப்பட்டியில போய் குளியலை போட்டா சரி வராது, சைலண்டா வரும். என்னடா உங்க அப்பா பேரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கியாமே? ஆமாடா வச்சோம். அவர் பேரு கெடாம நடக்க சொன்னாருடா. அதான் நான் ஃப்ரிட்ஜில் எழுதி வச்சிருக்கேன். இனி எப்படி அவர் பேரு கெடுதுன்னு நானும் பாக்குறேன். குடும்ப கஷ்டத்தை நினைக்கும் போது நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுமா. தூக்கம் வரும். அதான் மதியம் நான் வயிறு ஃபுல்லா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு என்னன்னா சொல்றான் பாருங்க. நான் பாட்டுக்கு செல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேன். என் அம்மா வந்து செல்ல மோனி கொஞ்சம் காய்கறி கிடைக்க மட்டும் போயிட்டு வாடான்னு சொல்லி என் கையில ஒரு பையன் கொடுத்து எல்லாத்துலயும் அரை கிலோ வாங்கிட்டு வான்னு. நானும் கடைக்கு போனா நமக்கு டிப்ஸ் கிடைக்குமேனு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா 1/2 மணி நேரம் திட்டிட்டு இருக்காங்க. கருவேப்பில 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேனா? இது ஒரு குத்தமாங்க? கடைக்கு போன்னு கொஞ்சம் வேண்டியது, வாங்கிட்டு வந்தா திட்ட வேண்டியது. ஏன்டா கடைக்கு போனேன்னு தோணுதுப்பா. ஆண்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கம் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களே சுக்க தங்கம். சரிடா, இதை யாரு சொன்னா? நம்மளை பத்தி யாருடா சொல்லுவா? நாமளே நமக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். கடங்காரன் பேசும்போது அமைதியா இருக்கணும். சொந்தக்காரன் பேசும்போது கொஞ்சம் மௌனமா இருக்கணும். பொண்டாட்டி பேசும்போது ஊமையாத்தான் இருக்கணும். அப்ப எப்பதானா நம்ம வாய திறந்து பேசுறது?
என்ன கொடுமை சார் இது. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? அடுத்தவங்க எழுதின புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க, அது தப்பு இல்லையா? நான் அடுத்தவனை பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான். இது எந்த விதத்துல நியாயம்? காதலிக்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி சாப்பிட்டீங்களா, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க, உடம்பு பார்த்துக்குங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் ஆயிடுச்சு சாப்பாடு தான்னு கேட்டோம்னா அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் பொறுக்க முடியாதா அப்படிங்க. இவ சொத்து சாப்பிடுறதுக்கு சும்மா இருந்துடலாம், ஆனா என்ன செய்யறது, பசி தாங்க முடியலையே. வயசுல பசி இடணும், என்ன செய்யறது? நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாமா? நீ இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. மாப்பிள்ள வயசோக என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சான், மாசம் 30,000 சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ இருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் புலம்புறான். அப்ப யாரு தானே கடன் இல்லாம நிம்மதியா இருக்கிறீங்க? வா. என்னடி முட்டை போட்டியா? போடுறேன்டி போடி. முட்டை போட்டியா இல்லையாடி? போடுறேன்டி போடி. மதியம் ஆச்சுடி முட்டை போடு. போடுறேன்டி போடி. சாயந்தரம் ஆச்சு முட்டை எங்கடி? போடுறேன்டி போடி. இருட்டியா போச்சுடி, இன்னுமா முட்டை போடல? போடுறேன்டி போடி. நாளைக்கு நான் போடுறேன்டி உனக்கு கறி கடையில. எவ்வளவா நாம தினமே அரசிஞ்சாலும் திருப்தியே அறியாதவங்க 2 பேரு. ஒன்னு நமக்கு வாட்ச பொண்டாட்டி, இன்னொன்னு நமக்கு வாட்ச மேனேஜர். மச்சான் இன்னைக்கு என்ன கிளம்புன்னு கேட்டேன். அதுக்கு அந்த நாயே இன்னைக்கு வெள்ளி நாளைக்கு சனி, ஜெயிக்க போறது யானி அப்படின்னு சொன்னுச்சு. அந்த மாசமே நாளைக்கு ஞாயிறு உன் சபாசமே உனக்கு 2 சேர்ந்துவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதையே மேல். மச்சான் வாடா டான்ஸ் ஆடலாம். ஆச்சி சந்தனக்கத்தை ஆட்டம் தாத்தாக்குண்டே நீடா வாடா மொத்தே அட முந்திரி கொஸ்தா டே வாழ மட்டே இப்போதா முந்திரி கொத்தே ஈகலை நாட்டுக்கத்தே பீட்டி சார் தலையில சொத்தே இப்போடா. எப்படியாவது போதி தர்மர் மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கணும். கத்துக்கிட்டு என் கண்ணாலிய எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கேமரா வேங்கடி கொண்டு வர பைத்தியகாரி. வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டா வேலைக்கு போகணுமா, கடைக்குட்டியா பிறந்தா கடைக்கு போகணுமா? ஏண்டா அப்ப நடுவுல பிறந்தவங்க என்ன நடு ரோட்டுக்கு போவாங்களா? என்னடா இது, போன மாசம் 45 கிலோ இருந்தேன், இந்த மாசம் 50 கிலோ இருக்கேன். நான் போட்டிருக்க சட்டை சைஸும் மாறல, பேண்ட் சைஸும் மாறல, என்னவா இருக்கும்? அப்ப கண்டிப்பா நமக்கு அறிவு தான் வளர்ந்துருக்கும். இன்கிரிமெண்ட் கேட்டா நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டேன்னு கேக்குறாங்க, லீவ் கேட்டா நீ இல்லாம வேலை எப்படி நடக்கும் கேக்குறாங்க. சரி வேலையோட நின்றுவோன்னு சொன்ன அப்படியே போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. மணி 8 ஆச்சு, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் பள்ளி வளர்க்கணும், குளிக்கணும், கிளம்பணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பேசாம ஆபீஸ லீவு போட்டான். இந்த மேனேஜர் பையில நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அவன் கத்துவானு எவ்வளவுதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்பான். பேசாம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவை போட்டுருவோமா? ஐயோ வீட்டுல இவாள சமாளிக்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை நினைக்கும் போது நைட்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுமா. தூக்கம் வரும், அதான்
மதியம் நான் வயிறு ஃபுல்லா தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு என்னென்ன சொல்றான் பாரு. சூரியன் தனியா இருக்கு, நிலா தனியா இருக்கு, நான் கூட தனியா தான் இருக்கேன். அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சேன், விலை மதிப்பில்லாத எல்லா விஷயமும் தனியா தான் இருக்கும் அப்படின்னு. தியானத்திலேயே கொடூரமான தியானம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் தாங்க. சாப்பிட்டதும் என்னம்மா தூக்கம் வருது. 3வது தெருவுல ஒரு ஆண்டி ஒண்ணு ஓடி போச்சான். காலையில இருந்து 4-5 பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க. தகவல் சொல்றாங்களா இல்ல நான் இருக்கான்னு வந்து பாத்துட்டு போறாங்களான்னு தெரியல. இப்படித்தான் என்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, அந்த பையத்துக்கு யார் மேல போடலான்னு சொல்லி. டேய் இங்க வாங்க. எப்படா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்க, எப்போ பார்த்தாலும் ஜாலியாவே இருக்க? அதுவா, ஒரு நிமிஷம் அதை கொண்டாயேன். என்னையும் வீட்டுல அடிக்க வந்த சீரா நான் அந்த வரையில காட்டிக்கிறது இல்ல, யார்கிட்ட சொல்லிடாத. சரித்தேன் மச்சான், என் பொண்டாட்டி ஓவரா வாய் பேசுறாடா. அதனால நேத்தைக்கு கையை நீட்டிட்டேன், அப்படி வாயிலே ஒண்ணு போட்டுட்டேன் பாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அதுக்குள்ள என் பொண்டாட்டி என்னை எட்டி உதைச்சி எழுந்துருங்க வேலைக்கு போனோன்னு கனவை கலைச்சிட்டா. நல்ல கனவுடா. பிறந்த நாளு பொன்னாங்கனி மறந்த நாளு. அடே மாக்கா, அது பொன்னாங்கண்ணே இல்லடா, பெண்ணாக நீ மலர்ந்த நாளு. அந்த வந்துட்டு நக்கீரரு ஆட்டல புத்தம் கண்டுபிடிக்கிறது. எத்தனை வருஷமா போறா எங்களுக்கு தெரியாது. நீ மூடிட்டு போற எடுத்தவதா என்னையோ தொட்டு கொடுத்து போட்டா, கடனுக்குத்தா என்ன வச்சு வட்டியும் கட்டி போட்டா, பிள்ளையும் மனசு பித்தாச்சி மாத்தாச்சி சோறு வச்சா. அரசத்தி மந்தையா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு கறி சோறு போடுறீங்கன்னு பார்த்தா இப்படி கூரை எடுத்துக்கோறீங்களேடா. 6 கறியோட சோறு போடுற ஒரே காரணத்தாலதான் இந்த ஆறுமுக அமைதியா இருக்கேண்டி மாப்பிள்ளை. கறி சோறு மொத்தம் இல்லன்னு சொல்லி பாரு. காசு இப்ப ஆபீஸ்ல இருந்து கிளம்ப போறான், வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வரவா? உங்களுக்கு எதுக்குங்க சடமா? வரும்போது தோசையாவே வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா இங்கே வந்து சட்னி ஆட்டணும், தோசை சுடணும், அப்புறம் சாம்பார் வைக்கணும், அப்புறம் எல்லாமே நீங்கள் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீட்டுக்கு வாடா பிரியாணி போடுறான்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான். நானும் அம்மாவுக்கு கால் பண்ணி சாப்பாடுல தண்ணி ஊத்திருக்கான்னு சொல்லிட்டேன். செரிமானம் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பீடெல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனா கார்த்தி நடிச்ச பிரியாணி படத்தை போடுறான். என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேரு கருகமணி, என் பொண்டாட்டி பேரு அழகுமணி, என் மூத்த பையன் பேரு நவமணி, என் சின்ன பையன் பேரு மின்மினி. அது நம்ம மின்மினி, அவன் சின்ன பையன் இல்ல, அதுக்கு தான் அவனுக்கு மின்மினின்னு பேரு வச்சிருக்கோம். அப்போ வாழ்ந்துட்டானா வீட்டுல இருந்து கறிக்குழம்பு வாசம் அடிக்குது. இவங்க காலையிலே பழைய கஞ்சி ஊற்றி விட்டு டைகர் சாப்பிடுங்கிறாங்க. ஊத்துறது பழைய கஞ்சி, பேரு மட்டும் டைகரா. இது கூட படுத்துங்க. ஆனா பழைய சொத்துக்கு ஊறுகாயும் பச்சை மிளகாயும் கொண்டாந்து வச்சிருக்கீங்களே. நீங்க செல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. என் அம்மா செல்ல மோனி கொஞ்சம் காய்கறி கிடைக்க மட்டும் போயிட்டு வாடான்னு சொல்லி என் கையில ஒரு பையன் கொடுத்து எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்கிட்டு வான்னு. நானும் கடைக்கு போனா நமக்கு டிப்ஸ் கிடைக்குமேனு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா 1/2 மணி நேரம் திட்டிட்டு இருக்காங்க. கருவேப்பிலை 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேனா. இது ஒரு குத்தமாங்க? கடைக்கு போன்னு கொஞ்சம் வேண்டியது, வாங்கிட்டு வந்தா திட்ட வேண்டியது. ஏன்டா கடைக்கு போனேன்னு தோணுதுப்பா. இந்த மகேஷ் பைய சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கானு பார்க்க போனா ஒரு செண்டு பாட்டில் ஒரு கோடாடுலாம் முடிச்சு அவுக்க மாட்டேங்கிறான். வர்றவனுக்கு மட்டும் அள்ளி கொடுக்குறான். என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இருடா, சிங்கப்பூர்ல ஒரு சீனா கறியை கல்யாணம் பண்ணிட்டு பாக்கிட்டு எவ்வளோ? 40 ரூபாப்பா. லூஸ்னா எவ்வளோ? எல்லாருக்கும் ஒரே விலை தான்ப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாகி நேம்ஸ். This is கம்பு சுத்தி கண்ணம்மா கண்ணன்.
இவன் ஜஸ்ட் மிஸ் ஜாக்கல் ரவி. இவன் தான் பேலன்ஸ் கிங் பாக்கியமணி. இவன் டீசன்ட் டாக் தர்ம லோகேஷ். இவன் தான் அக்யூரசி ஆனந்த மோகனன். இது ஹை ஜம்ப் ஹென்ரி குமார். எப்படி என்ன ஜடா நம்மள டேமேஜ் ஆயிடுச்சா? அதான் மேல ஃபேன் ஓடுதுல, நீ என்ன தனியா காத்துடிச்சிட்டு இருக்க? இதுல 10 பேர் வேற ஜாகோர் ஜடாவா. என்ன நம்ம தரத்தை போட்டத காத்தடிக்கிறோம்னு சொல்லிட்டு போறா? இல்ல வேணாம்ப்பா. அட கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இல்லப்பா, பார்க்க பையன் பி, 2வது பையன் MBA, 3வது பையன் PhD, 4வது பையன் திருடனா? ஏன்டா அவனை வீட்டுல வச்சிருக்க? என்ன பண்றது, அவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல மதியம் மட்டன் வம்பு போட்டு சாப்பாடு போட்டாங்க. ஐயோ, அதுல எனக்கு ஒரு பீஸ் மட்டும் மொரட்டி பீஸும் பெருசு கிடைச்சிச்சு. அதை பார்த்து நான் செம்ம ஹாப்பி. அதை கடைசியா சாப்பிடலான்னு வச்சுட்டேன். கடிச்சு பார்த்தாதான் தெரியுது அந்த பீஸ் இஞ்சின்னு. தெரியாம முழுசா விழுந்துச்சான். நமக்கு நெய்யே வந்து சேருது பாருங்க. எங்க அம்மா வேற 3 நாளா ஒரே ரசத்தை பாத்திரத்தை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு ஊத்துது. எங்க வீட்டு நாய் காணாம போய் 2 நாள் ஆகுது. என்னன்னு கேட்டா முந்தா நாள் வச்ச ரசம் தான் சொல்லுது. நானும் எங்கிட்டாச்சு கிளைம் போயிடலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்ப வருஷம் வாழணும் டாக்டர், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். கல்யாணம் பண்ண அப்படின்னாரு. கல்யாணம் பண்ண ரொம்ப வருஷம் வாழலாமா? அப்பதான் நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். அப்பனை போட்டியா, அத்தா வீட்டியா, அண்ணனை கேட்டியா? அந்த பாட்டு இல்ல அது வேணாம். இந்த கனிமா ஆத்தி சந்தன கேட்ட அந்த பாட்டு இல்ல அது வேணாம். இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, தருவா தாரேன் அந்த பாட்டு. அது நல்ல பாட்டா வைடா. அம்மா, நம்ம எதிர் வீட்டு ஆன்டி பேரு என்னம்மா? கீதாரா? அப்பாவுக்கு அது கூட தெரியலாமா? டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. தமிழ்ல மருத்துவமனை, இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டல். ஆனா இந்த ஆஸ்பத்திரிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கோம்? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். ஏன் கலெக்டர் ஆபீஸ் லீவா? உன்னையும் வளர்த்து என் தலையில கட்டி வச்சிருக்கான் பாருங்க அப்பா. எங்க அப்பா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. ஐயா, உங்க அப்பா கிட்ட என்ன கேட்ட? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, ஃப்ரூட்டி. என்கிட்ட என்ன கேட்ட? பட்டு புடவை, கல் நெக்லஸ். 10 ரூபா கொடுத்தா? 10 ரூபாவா? ஐயா, 10 ரூபா தானே கேட்டா? சொத்து கேட்டேன். எதுக்குடா? ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும். ஐயா கூட பேரன் தானே கேக்குறான். டேய், அந்த காலத்துல உன் வயசுல நான் கடைக்கு 2 ரூபாய் எடுத்துட்டு போனா வீட்டுக்கு வரும்போது பால், பழம், ரொட்டி, மிட்டாய், சோப்பு, பவுடர் எல்லாம் கொண்டு வருவேன் தெரியுமா? இப்ப அப்படியெல்லாம் முடியாது தாத்தா. எல்லா கடையிலயும் CCTV கேமரா வச்சிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பேக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நின்னா. அது பார்த்தோன்னா தலைகால புரியல, சந்தோஷத்துல கைதட்டி சிரிச்சிட்டேன். அவ்வளவுதான். பேக்க தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. அப்ப நான் போறதுல அவ்வளவு சந்தோஷம் பண்ணேன். என் சந்தோஷத்தை நானே கெடுத்துட்டேன். எனக்கு உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து எங்க எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லாத்தையும் அவசரப்பட்டு சொல்லிக்கூடாதீங்க. அப்படி அவசரப்பட்டு சொல்லிப்பீங்க அவ்வளவுதான். இந்த இப்போ என்னோட நிலைமை தான் உங்களுக்கும். அதனால புருஷமாருக பார்த்து சுதானமா இருந்துக்கோங்க. நீங்க பாட்டுல சூதுவது தெரியாம எல்லா கருமத்தையும் ஓப்பனா உளறிவிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் இப்படிதான் என்ன மாதிரி என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஏதோ என் அனுபவத்துல இருந்து இதை சொல்றேன். கேக்குறவங்க கேட்டு பொண்டாட்டிட்ட கவனமா நடந்துக்கும்.